Hi, my beautiful families. Welcome back to our Positive Bring Positive channel. இன்னைக்கான டேரட் ரீடிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் பர்சன் உங்களை என்ன நினச்சிட்ருக்காங்க உங்களை பற்றி அப்படிங்கிற தாட்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி என்ன நினச்சிட்ருக்காங்க. ஸோ வேர்ல்டு கார்டு வந்திருக்கு. ஸோ இதுக்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்சன் உங்களை தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்க, இப்போ 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கல, ஒரு பிரேக்கப்பில் இருக்கீங்க, இல்லை சம்திங் அண்ட் கான்டாக்ட் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு நல்ல பாயிண்ட் தான் அது. ஸோ ஒரு நியூ பிகினிங் இருக்குது உங்கள் 2 பேருக்கும். நியூ பிகினிங்க்கான கார்டும் தான் இது சொல்லலாம். ஸோ அவங்க இப்போ எப்படி ஒரு வேர்ல்டில் ஒரு எல்லா விஷயங்களுமே நியூவாக பிறக்குது. ஸோ அதே மாதிரி உங்களோட லைஃப்பில் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சக்ஸஸ் நடக்க போகுது. இப்போ ஒரு ஒர்க்காக இருக்கட்டும், ஒரு ப்ராஜெக்ட் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ப்ராஜெக்ட் ஒரு கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த சென்ஸ் எப்படின்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கம்ப்ளீஷன் இருக்கும். அண்ட் உங்களை தான் அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனாக இன்னும் நினச்சிட்ருக்காங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு எண்டு கார்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ 2 பேரும் பிரேக்கப்பில் இருக்கீங்க, நம்ம லைஃப் இதோட நம்ம ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கார்டு இது தான். அண்ட் அதர்வைஸ் பார்க்கும்போது, நீங்கள் தான் என்னோடய உலகம், உங்களை தான் நான் நினச்சிட்ருக்கேன். ஒரு அன்ஃபினிஷ்டு ஸ்டோரி உங்கள் 2 பேருக்கும், ஒரு முடியாத ஒரு காதலாக இது இன்னும் சுற்றிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு மீனிங் வரும். ஸோ நீங்கள் இன்னமும் அந்த பர்சன் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, ஒரு நியூ பிகினிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, எல்லா விஷயமும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது. ஸோ இதுக்கான கிளாரிட்டி பார்த்துடலாம். வாவ், ஏஸ் ஆஃப் வான்ஸ். இது எப்படின்னா, உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு ஃப்ரெஷ் ஐடியா வருது. ஒரு நியூ பிகினிங் நீங்கள் நடக்க போகுது இல்லையா. ஸோ அது நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கடைசியிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பாயிண்ட் காத்துட்ருக்கு. ஸோ இது என்னென்னா, ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயம் கிடைக்கிற மாதிரி. உங்களோட ஹார்ட் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டு உங்களுக்கு என்னென்ன விஷயம் பிடிக்குதோ அதை பற்றி யோசிங்க, அதை பற்றி பண்ணுங்கள். என்ன விஷயத்த நீங்கள் ரெகுலராக பண்ணுவீங்களோ அதில் இன்ட்ரெஸ்ட் போடுங்க. உங்களை பற்றி கொஞ்சமாச்சும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு கரியர் இருக்குது. ஸோ அதில் உங்கள் மைண்டை ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகும். அண்ட் இந்த கார்டு என்னென்னா, அந்த பர்சன் உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்க, ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய ஐடியாஸ் அவங்களுக்குள்ளே வருது. ஸோ இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம்னு ஒரு க்ரியேட்டிவிட்டி ஒரு மைண்டோடு இருக்காங்க. நியூ பிகினிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது இன்ட்ரெஸ்ட் அவங்க காமிக்கிறாங்க உங்கள் லைஃப்பில். ஸோ அதுதான் அவங்களோட ஃபீலிங்ஸாக இருக்குது. தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாளாக என்ன விஷயம் நினச்சிட்ருக்காங்களோ அதை ஒரு ஆக்ஷனாக கொண்டுட்டு போகணும், ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை மூவ் பண்ணணும், இதுதான் நம்ம லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ நம்ம ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. எவ்வளோ நாள் தான் நம்ம அந்த விஷயத்தை டிலே பண்ணிகிட்டே இருக்காது. ஒரு விஷயத்தை நீங்கள் டிலே பண்ணுறீங்க அப்படின்னா அது இப்போ எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய டைம் தான் இது. ஸோ இத்தனை நாளாக நம்ம பொறுமையாக இருந்துட்டோம், வெயிட் பண்ணிட்டோம், அந்த விஷயத்தை நம்ம ஆக்ஷனுக்கே கொண்டுட்டு போகல, சும்மா வேடிக்கை பார்க்குறதோடய வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு இன்வால்வ் பண்ண போகிறாங்க. அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், உங்களை பிடிச்சிருக்கு பட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, அந்த பர்சன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கணும், உங்களுக்காக வரணும், அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியரான ஒரு மைண்ட் தாட் அவங்களுக்கு வருது. அண்ட் அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறதுக்கான ட்ராவலு,
இல்லை ஆல்ரெடி ஒர்க் பார்த்துட்ருக்காங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர், ஏதோ ஒரு சம் சேஞ்சஸ் வந்து அவங்க லைஃப்பில் நடக்க போகுது. ஸோ அவங்க வந்து உங்களை வந்து ஒரு லவ் அண்ட் ரொமான்டிக்காக பார்க்குறாங்க. இல்லை ஒரு மெசேஜ் கூட அந்த பர்சன்கிட்டேருந்து உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கான கார்டு தான் அது. ஸோ எப்போ நடக்குங்கிறத பற்றி பார்க்கலாமா? 3 கார்டு வருது. Clarity give me. Seven days காமிக்குது. ஆக்சுவலி 7 days இல்லைனா 7 weeks காமிக்குது. ஸோ அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு. டெம்பரன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்களோ அது பேலன்ஸ்டாக இருங்க. எல்லாத்துலேயுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களோட பாட்டு நீங்கள் வந்து கரெக்டாக உங்களோட ரோல் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டுருங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான ஒரு கைடன்ஸ். அண்ட் உங்களோட குவாலிட்டிஸ் உங்களுக்கு நிறையவே இருக்குது. ஸோ அந்த குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து இருக்கும் உங்ககிட்ட. ஸோ எமோஷ்னலாக நீங்கள் எதுவும் அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு எமோஷ்னலை ஓரமாக வச்சுட்டு உங்களுக்குள்ளே இருக்க டேலண்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நிறைய பேர்கிட்ட பேச ஒரு நாலேஜபிளான பர்சன் நீங்கள் வந்து. ஸோ எப்படி மற்றவங்கள நீங்கள் டீல் பண்ணணுங்கிற விஷயம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஈஸியாக. ஸோ அதனால் பிஸ்னஸில் கூட நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த நீங்கள் பார்க்கலாம். அண்டு எப்படி டீல் பண்ணணுங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுனால பிஸ்னஸும் சூப்பராக போகும். ஸோ அந்த பொறுமை அப்படிங்கிறத விஷயத்த உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணணும். எந்த சுச்சுவேஷன் ஆனாலும் வெயிட் பண்ணி அது என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த விஷயம் ஈஸியாக புரியும். ஓகேவா? அண்டு ஸோ லாஸ்ட் பார்த்துடலாம். நைட் ஆஃப் ஸ்பாட்ஸ். அப்புறம் வந்து நிறைய மூமெண்ட் இருக்குது உங்களுக்குள்ள. சரி, எப்படி சொல்கிறது அப்படின்னா, அங்கே போனேன் இங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஹாப்பியான மூமெண்ட்லாம் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ நியூ பீப்புள்ஸ் வந்து மீட் பண்ணுவீங்க. இல்லைன்னா யாராச்சும் மிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், லவ்வர்ஸாக இருக்கட்டும், யாராச்சும் அந்த பர்சனை திருப்பி மீட் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் கிடைக்கிது. அண்ட் அவங்க கூட உங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எது வார்த்தையை விட்டுறாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுங்கள். பொறுமையாக பேசுங்க. அண்ட் ஒரு மெச்சூரிட்டியாக நடந்துக்க பாருங்கள். ஓகேவா? எந்த விஷயமா இருந்தாலும் அது தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த விஷயத்தை மூவ் பண்ணுறது ரொம்பவே பெட்டர் ஃபார் யூ. ஸோ எந்த சுச்சுவேஷன்லையுமே கொஞ்சம் கான்ஃபிடென்ஸை விட்டுறாதீங்க. பட் எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரொம்பவே அமைதி தேவைப்படுது. ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகாமல் ஸ்லோவாக எல்லாத்துலேயுமே பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது. தேங்க்யூ மை பியூட்டிஃபுல் ஃபேமிலிஸ். I will see you in the next video. Bye. Take care.